மாணவர்களே வணக்கம். இன்றைய 12ஆம் வகுப்பு வணிகவியல் பாடத்தில் 14வது அத்தியாயம் சந்தையிடுகையின் அடிப்படை கூறுகள் என்ற தலைப்பில் அமைந்துள்ள சந்தையிடுகை மற்றும் சந்தையிடுகையின் கலவை இந்த அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். சந்தையிடுகை மற்றும் சந்தையிடுகையின் கலவை, மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் மிக்ஸ். சந்தையிடுகை மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன? சந்தையிடுகை என்றால் என்ன? மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன், பிஸ்னஸ் ஃபங்க்ஷன். சந்தையிடுகைங்கிறது ஒரு தொழில் சார்ந்த பணியாகும். ஒரு தொழிலில் பிஸ்னஸில் நிறைய பணிகள் இருக்குது. உற்பத்தி பணி இருக்குது, கொள்முதல் பணி இருக்குது, விற்பனை பணி இருக்குது, கணக்கு பணி இருக்குது, விளம்பர பணி இருக்குது. அதே மாதிரி சந்தையிடுதல் அப்படிங்கிறது ஒரு தொழில் சார்ந்த பணியாகும், முக்கியமான பணியாகும். சந்தையிடுகை அப்படிங்கிறது என்ன? வாட் இஸ் மார்க்கெட்டிங்? ஒரு விளக்கம். மனிதனோட தேவைகள் மற்றும் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியது சந்தையிடுதலாகும். மனுஷனோட தேவை விருப்பங்கள், நமக்கு என்னென்ன தேவைப்படுகிறது, அந்த தேவைகளை விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியது தான் சந்தையிடுதல். இன்னொரு விளக்கம் கேளுங்க. பண்டங்கள் மற்றும் பணிகளை அது பொருளாக இருக்கலாம், சேவையாக இருக்கலாம். பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தியாளரிடமிருந்து இறுதி நுகர்வோர் வரை கொண்டு சேர்க்கும் நடவடிக்கை சந்தையிடுதல் ஆகும். பொருள்களை தயாரிக்கிறதுலேருந்து இறுதியாக அந்த பொருளை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நுகர்வோர் கைகளில் கொண்டு போய் அந்த பொருள்களை சேர்க்கிற வரைக்கும் உள்ள நடவடிக்கைகள் சந்தையிடுதல் ஆகும். இப்போ விற்பனைன்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. விற்பனைன்னா பொருள் மீதான உரிமையை மாற்றி தருவது. பணத்தை வாங்கிக்கிட்டு பொருளை வித்துடுறது. விற்பனைங்கிறது பொருட்களோட விலையின் அடிப்படையில் வாங்குவோரிடம் வழங்குவது. பணத்தை வாங்கிக்கிட்டு பொருளை வித்துடுறதுக்கு பேர் விற்பனை. ஆனால் விற்பனையை காட்டிலும் சந்தையிடுகைங்கிறது மேலானது. இது ஒரு முக்கியமான செய்தி. விற்பனையை காட்டிலும் சந்தையிடுகைங்கிறது மேலானது, முக்கியமானது. சந்தையிடுகை செயல், இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷனுங்கிறது புரட்சியால் வந்தது அல்ல, இது பரிணாம வளர்ச்சியால் வந்தது. அதாவது மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் எவால்வ்ஸ். மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷனுங்கிறது இட் இஸ் நாட் ரெவல்யூஷனரி. இது புரட்சினால் வந்தது கிடையாது, இது பரிணாம வளர்ச்சியினால் வந்தது. சந்தையிடுகை செயல்ங்கிறது புரட்சியால் ஆனது அல்ல, பரிணாம வளர்ச்சியால் ஆனது. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு நோக்கத்தில் செயல்பட்டது. காலப்போக்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் சந்தையிடுகை அப்படிங்கிறது பண்டமாற்று முறையாக இருந்தது. அதன் பிறகு சந்தையிடுகைங்கிறது உற்பத்தி சார்ந்ததாக இருந்தது. அதன் பிறகு விற்பனை சார்ந்ததாக இருந்தது. அதன் பிறகு சந்தையிடுகை சார்ந்ததாக இருந்தது. அப்புறம் நுகர்வோர் சார்ந்ததாக இருந்தது. அப்புறம் மேலாண்மை சார்ந்ததாக இருக்கிறது. மேலாண்மை சார்ந்ததாக இருக்கிறது. ஆகவே சந்தையிடுகை அப்படிங்கிறது என்ன? இதுக்கு ஒரு சுருக்கமான ஒரு வரைவிலக்கணம். சந்தையிடுகை என்பது சந்தையிடுகையாளர் என்ன செய்கின்றாரோ அதுவே சந்தையிடுகை ஆகும். சந்தையிடுகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சந்தையிடுகை என்பது சந்தையிடுகையாளர் என்ன செய்கின்றாரோ அதுவே ஆகும். இது ஒரு விளக்கம், வரைவிலக்கணம். இது கிளியராக இல்லை, பொருள் தரக்கூடியதாக இல்லை. இதை நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். சந்தையிடுகைங்கிறது பழமையானது, பரிணாம வளர்ச்சியினால் பெறப்பட்டது. சந்தையிடுகைங்கிறது மிக பழமையானது, இமயமலை போன்று பழமையானது. சந்தையிடுகைங்கிறது பழமையான தொழில். அது மட்டும் இல்லை, சந்தையிடுகைங்கிறது ஒரு பழங்கால கலை.
மார்க்கெட்டிங்கிறது ஆதாம் காலத்திலேயே ஏவாள் காலத்திலேயே இருந்திருக்கு. சந்தையிடுகைங்கிறது பழமையான கலையாகும். சந்தையிடுகைங்கிறதுக்கு வரைவிலக்கணம். பாரம்பரிய இலக்கணப்படி சந்தையிடுகை என்பது பொருட்கள் எங்கு தேவைப்படுகிறதோ அங்கு அவற்றை ஏற்படுத்தி தருவதாகும். கொண்டு போய் சேர்ப்பிப்பது, எங்கே பொருள் தேவையாக இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பிப்பது சந்தையிடுதல் ஆகும். சிலரோட பழமையான கருத்தின்படி பொருட்களை உற்பத்தி செய்து பின்பு வாடிக்கையாளர்களை அடையாளம் காணல், இது பழமையான கருத்து. நவீன பார்வையில் முதல்ல வாடிக்கையாளரோட தேவை, அவங்களோட விருப்பங்கள், அவங்களோட தேவைகளை நிறைவு செய்வதற்கான வழிவகைகள், இதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ப பொருள்களை, பண்டங்களை, பணிகளை உற்பத்தி செய்வது, அது தொடர்பாக திட்டமிடுதல், இதை சந்தையிடுதல்னு சொல்கிறோம். நவீன பார்வையில் முதல்ல வாடிக்கையாளரோட தேவை மற்றும் மனநிறைவு ஆகியவற்றை அடையாளம் கண்டுகொண்டு அதன் பிறகு பண்டங்கள், பணிகளை உற்பத்தி செய்வது தொடர்பாக திட்டமிட்டு அந்த பணிகளை செய்வதற்கு பேர் சந்தையிடுதல் என்று கூறப்படுகிறது. ஆகவே சந்தையிடுதல்ங்கிறது ஒரு பழமையான கலை, இமயமலை போன்று பழமையானது, பழங்கால கலை. சந்தையிடுதல்ங்கிறது பரிணாம வளர்ச்சியிலானது அப்படி சொல்கிறோம். சந்தையிடுதல்ங்கிறது ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு தன்மையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது. சந்தையிடுகையினுடைய பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். ஆரம்பத்தில் இந்த சந்தையிடுகைங்கிறது பண்டமாற்று முறையாக கருதப்பட்டது. பண்டமாற்று முறை என்றால் என்ன? இதுவே ஒரு கேள்வியாக கேட்கலாம். இந்த பணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பண்டங்களுக்கு இணையாக மாற்றி கொண்டார்கள், பொருள்களுக்கு இணையாக மாற்றி கொண்டார்கள். ஒரு குறிப்பிட்ட மதிப்பில் நிர்ணயம் செய்து கொண்டு பண்டங்களுக்கு இணையாக மாற்றி கொண்டார்கள். அந்த முறை பணம் பயன்படுத்தப்படுவது கிடையாது. பணம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த பண்டங்களுக்கு ஈடாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த பண்டமாற்று முறைங்கிறது முதல்ல இருந்தது. அப்புறம் சந்தையிடுகைங்கிறது உற்பத்தி சார்ந்ததாக கருதப்பட்டது. உற்பத்திக்கு இங்கே முக்கியத்துவம் தரப்பட்டது. அதிக அளவில் பொருள்களை உற்பத்தி செய்து விற்கப்பட்டது. வாடிக்கையாளர்களுக்கு சிறிய அளவிலேயே முக்கியத்துவம் தரப்பட்டது. அடுத்து வந்த காலகட்டத்தில் சந்தையிடுதல்ங்கிறது விற்பனை சார்ந்ததாக கருதப்பட்டது. அப்போ இந்த நேரத்தில் விற்பனைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. நுகர்வோரோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. நுகர்வோரோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளலை. விற்கணுங்கிறது தான் மெயினாக இருந்தது. அடுத்து வந்த காலகட்டத்தில் சந்தையிடுகை சார்ந்ததாக இருந்தது. மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷனாக இருந்தது. இங்கே வாடிக்கையாளர்களோட முக்கியத்துவம் உணரப்பட்டது. விளம்பரம், விற்பனை மூலம் சந்தைப்படுத்தப்பட்டது. பொருள்கள் விற்பனை செய்யப்பட்டது. இந்த இடத்துல கூட வாடிக்கையாளர்களோட தேவைகள், விருப்பங்கள் இது கருத்தில் கொள்ளப்படவில்லை, அவ்வளவா கருத்தில் கொள்ளப்படவில்லை. வாடிக்கையாளருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. விளம்பரம், விற்பனை மூலமாக சந்தைப்படுத்தப்பட்டது, பொருள்கள் விற்பனை செய்யப்பட்டது. அடுத்து வந்த காலகட்டத்தில் நுகர்வோர் சார்ந்ததாக கருதப்பட்டது. சந்தையிடுகைங்கிறது நுகர்வோர் சார்ந்தது. இட் பிகம்ஸ் கன்சியூமர் ஓரியன்டேஷன். நுகர்வோரோட சுவை, அவங்க அந்த பொருள்களை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நுகர்வோர் எப்படி சுவையுடைய பொருள்களை விரும்புகிறாங்க. சுவை, அவங்களோட டேஸ்ட், கஸ்டமரோட டேஸ்ட், கன்சியூமரோட டேஸ்ட், சுவை, அவங்களோட விருப்பங்கள், அவங்களோட எதிர்பார்ப்புகள், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரப்பட்டு மேம்படுத்தப்பட்ட பொருள்கள் நுகர்வோரோட விருப்பப்படி தயாரிக்கப்பட்டது.
அப்போ இந்த இடத்துல தான் நுகர்வோரோட விருப்பங்கள் தேவைகள் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. இப்போ இந்த சந்தையிடுதல் என்பது மேலாண்மை சார்ந்ததாக இருக்கிறது. சந்தையிடுகைங்கிறது ஒரு மேலாண்மை பணியாக கருதப்படுகிறது. நுகர்வோரோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் திட்டமிடுதல், பொருளை மேம்பாடு செய்தல், விநியோகம் செய்தல். ஏன்னா அந்த பொருள் அந்த எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ அந்த தேவைப்படக்கூடிய நேரத்தில் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு சென்றடையக்கூடிய வகையில் பொருள்கள் விநியோகிக்கப்பட்டது ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் பணிகள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே சந்தையிடுதல் என்பது மேலாண்மை சார்ந்ததாக கருதப்பட்டது. சந்தையிடுதலினுடைய பரிணாம வளர்ச்சியை விவரி. சந்தையிடுகையினுடைய பரிணாம வளர்ச்சியை விவரி. இதையே ஒரு கேள்வியாக கேட்கலாம், 5 மதிப்பெண்ணில் கூட கேட்கலாம். முதல்ல பண்டமாற்று முறை, அப்புறம் சந்தையிடுதல்ங்கிறது உற்பத்தி சார்ந்ததாக இருந்தது. அடுத்து வந்த காலகட்டத்தில் இது விற்பனை சார்ந்ததாக இருந்தது. அதன் பிறகு சந்தையிடுகை சார்ந்ததாக இருந்தது, நுகர்வோர் சார்ந்ததாக இருந்தது. இப்போ உள்ள காலகட்டத்தில் சந்தையிடுகைங்கிறது மேலாண்மை சார்ந்ததாக கருதப்படுகிறது. அடுத்து சந்தையியலின் கருத்து, மார்க்கெட்டிங் கான்செப்ட். இதில் சந்தையியலின் கருத்தில் ஒரு சில கேள்விகள் கொடுத்து அவங்களே விடையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன விற்பனை செய்ய இயலும், என்ன விற்பனை செய்ய இயலும், என்ன விற்பனை செய்ய இயலும் என்பதை முடிவு செய். ஆனால் எதை நீ உற்பத்தி செய்தாயோ அதை விற்பனை செய்ய முயற்சிக்காதே. வாடிக்கையாளருக்கு எது தேவைங்கிறத பார்த்து அந்த பொருள்களை விற்பனை செய்வதற்கு முடிவு செய். நீ எதை உற்பத்தி செய்கிறியோ அதை விற்பனை செய்யாத முயற்சிக்காதே. அடுத்த கருத்து பாருங்கள். முதல்ல பொருள்களை உற்பத்தி செய்யலாமா? முதல்ல பொருள்களை உற்பத்தி செய்யலாமா? கிடையாது, இல்லை. பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடாது. முதல்ல பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடாது. முதல்ல ஒரு வாடிக்கையாளரை உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் கிரியேட் எ கஸ்டமர். முதல்ல ஒரு வாடிக்கையாளரை, நம்பிக்கையான வாடிக்கையாளரை உருவாக்கு. அதன் பிறகு பொருள்களை உருவாக்கு. வாடிக்கையாளர்களை உருவாக்கின பிறகு பொருள்களை உருவாக்கு. எனது பொருள்கள் மீது அன்பு செலுத்தலாமா? இது ஒரு கேள்வி. நான் விற்கக்கூடிய பொருள் என்னவோ அந்த பொருள்கள் மீது அன்பு செலுத்தலாமா? பொருள்களை நேசிக்கலாமா? கிடையாது, இல்லை. வாடிக்கையாளர் தான் அன்பு செலுத்தணும், வாடிக்கையாளர் மீது தான் அன்பு செலுத்தணும், பொருள்கள் மீது அல்ல. சந்தையில் யார் மேம்பட்டவர்? சந்தையில் ஹூ இஸ் சுப்ரீம் இன் த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் யார் சுப்ரீம்? சந்தையில் யார் மேம்பட்டவர்? ஏன்னா இந்த சந்தையிடுதல் பணியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த சந்தையிடுதலில் யார் மேம்பட்டவர்னு கேட்டால் நுகர்வோர் தான் சந்தையிடுதலில் மேம்பட்டவர். நுகர்வோரே மன்னராக மதிக்கப்படுகிறார். நுகர்வோரே மன்னராக மதிக்கப்படுகிறார். யார் எனது முடிவை வடிவமைப்பவர்? யார் எனது முடிவை வடிவமைப்பவர்? என்னோட முடிவுக்கு காரணம் யார்? வாடிக்கையாளரின் முன்னுரிமையே உனது முடிவினை வடிவமைக்கும். வாடிக்கையாளரது முன்னுரிமையே உனது முடிவை வடிவமைக்கும். அடுத்து பாருங்கள், சந்தையிடுகையின் வரைவிலக்கணம். டெஃபினிஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். சந்தையிடுகைக்கு வரைவிலக்கணம் 2 வரைவிலக்கணம் கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்க சந்தையிடுகை கழகம் ஒரு வரைவிலக்கணம் தந்திருக்கு. கன்வர்சிங்கிறவர் ஒரு வரைவிலக்கணத்தை தர்றார். அமெரிக்க சந்தையிடுகை கழகம் தரக்கூடிய வரைவிலக்கணம். சந்தையிடுகை என்பது மக்கள் மற்றும் அவர்களின் நடவடிக்கைகளை உள்ளடக்கி, மக்கள் மற்றும் அவர்களின் நடவடிக்கைகளை உள்ளடக்கி பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோருக்கு கொண்டு சேர்ப்பது ஆகும். இது ஒரு சிம்பிளான வரைவிலக்கணம், எளிமையான வரைவிலக்கணம். மாணவர்கள் இந்த வரைவிலக்கணத்தை 2 வரைவிலக்கணத்தையுமே படித்து நினைவில் வச்சுக்கணும். சந்தையிடுகை என்பது மக்கள் மற்றும் அவர்களின் நடவடிக்கைகளை உள்ளடக்கி பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோருக்கு கொண்டு சேர்ப்பது ஆகும்.
அடுத்து ஒரு வரைவிலக்கணம் பாருங்கள். கன்வர்சி, உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து நுகர்வோருக்கு பண்டங்களையும் பணிகளையும் கொண்டு சேர்க்கும் அனைத்து வணிக நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியது சந்தையிடுகை. இப்போ சந்தையிடுகை அப்படிங்கிறதுக்கு வரைவிலக்கணம், உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து, பொருளை எங்கே உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த இடத்துலேருந்து நுகர்வோருக்கு பண்டங்களை பணிகளை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் உள்ள அனைத்து வணிக நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியது சந்தையிடுகை. இதிலிருந்து கேள்வி உங்களுக்கு கேட்பாங்க, சந்தையிடுகைக்கு வரைவிலக்கணம் தருக. 2 வரைவிலக்கணம் கொடுத்துருக்காங்க. அமெரிக்க சந்தையிடுகை கழகம் ஒன்று கொடுத்துருக்கு, கன்வர்சிங்கிறவர் ஒரு வரைவிலக்கணத்தை கொடுத்துருக்கிறார். மாணவர்கள் இந்த 2 வரைவிலக்கணத்தையும் படித்து நினைவில் வச்சுங்க. சந்தையிடுகையினுடைய நோக்கங்கள், இதையும் கேள்வியாக கேட்கலாம் உங்களுக்கு. சந்தையிடுகையினுடைய நோக்கங்களை விவரி. சந்தையிடுகையினுடைய நோக்கங்கள் என்ன? சந்தையிடுகையோட நோக்கங்கள் அது பாருங்கள். நவீன சந்தையிடுகை கொள்கையானது அறிவுத்திறத்தை பயன்படுத்த உதவுகிறது. அதாவது நம்மளோட அறிவுத்திறத்தை பயன்படுத்த உதவுகிறது. சந்தையிடுகை கொள்கைங்கிறது நம்மளோட அறிவுத்திறத்தை பயன்படுத்துவதற்கு, நம்மளோட ஐக்கியூவை பயன்படுத்துறதுக்கு, நம்மளோட இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறதுக்கு, நம்மளோட அறிவுத்திறத்தை பயன்படுத்துவதற்கு சந்தையிடுகைங்கிறது முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்து பாருங்கள், சந்தையிடுகை துறையில் மேம்பாட்டை ஏற்படுத்துகிறது. ஆமாம், சந்தையிடுகை துறையில் மேம்பாடு அடைகிறது. சந்தையிடுகையோட நோக்கம், இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு ஒரு காலத்தில் பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறையாக இருந்தது. இன்றைக்கி மேலாண்மை சார்ந்ததாக சந்தையிடுகை கருதப்படுகிறது. அதற்கு முன்பாக விற்பனை சார்ந்ததாக இருந்தது, உற்பத்தி சார்ந்ததாக இருந்தது, சந்தையிடுகை சார்ந்ததாக இருந்தது. அப்போ காலத்திற்கு தகுந்தாற் போல் நிறைய மாற்றங்கள். அப்போ சந்தையிடுகை துறையில் மேம்பாட்டை ஏற்படுத்துகிறது. அடுத்து பாருங்கள், கொள்கை வழிகாட்டல் மேம்பாடு மற்றும் பயனுள்ள முடிவை செயல்படுத்துகிறது. மற்றும் பயனுள்ள முடிவை, நல்லதொரு பயனுள்ள முடிவை செயல்படுத்துகிறது. சந்தையிடுகை தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண வழி செய்கிறது. சந்தையிடுகையில் நிறைய பிரச்சனைகள் வந்து சேரும். அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழிவகை செய்கிறது. சந்தையிடுகை தொடர்பான பிரச்சனை குறித்து மேலும் தகவல்களை கண்டு உணர்கிறது. இப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இப்போ உள்ள பிரச்சனைகள் என்ன, எதிர்காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், சந்தையிடுகை தொடர்பான பிரச்சனை குறித்து மேலும் தகவல்களை கண்டு உணர்கிறது. அப்புறம் தற்போது நடைமுறையில் உள்ள சந்தையிடுகை பணிகளில் ஏதாவது குறைபாடு இருப்பின் அவற்றை மறு ஆய்வு செய்கிறது. இப்போ சந்தையிடுகை பணியில் சந்தையிடுகை செய்கிறப்ப என்னென்ன குறைபாடு, ஷார்ட்கமிங்ஸ், நம்மளோட எதிர்பார்ப்பு எங்கெங்கே ஃபெயிலியர் ஆகுதோ அதில் என்னென்ன டிஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை ஆய்வு செய்து அந்த குறைகளை களைவதற்கு சந்தையிடுகை வழிவகை செய்கிறது. அதே மாதிரி முன்னேற்ற செயல் குறித்து சரியான நடவடிக்கை மேற்கொள்கிறது. முன்னேற்றத்திற்கான வழிவகையை மேற்கொள்கிறது. மாணவர்களே, இது ஒரு கேள்வியாக கூட கேட்கலாம். சந்தையிடுகையினுடைய நோக்கங்கள் யாவை? 7 நோக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க, எளிமையானது. அதை அப்படியே நம்ம படிச்சுக்கணும். சந்தையிடுகையின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். சந்தையிடுகையின் முக்கியத்துவம். சந்தையிடுகை முக்கியமானதாக கருதப்படுகிறது, சமுதாயத்திற்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது, தனி நிறுவனத்திற்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அது என்னென்ன, எப்படி எந்தெந்த வகையில் முக்கியமானதாக இருக்கிறது? சமுதாயத்திற்கு சந்தையிடுகை என்பது முக்கியமானதாக கருதப்படுகிறது. உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோரை தொடர் சங்கிலியால் இணைக்கிறது.
உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கக்கூடிய ஒரு சங்கிலியாக இந்த மார்க்கெட்டிங்கிறது, சந்தையிடுதல்ங்கிறது இருக்குது. ஏன்னா இவர் நினைக்கிறத அவர் தயாரிக்கிறார், இவர் விரும்புகிறத அவர் தயாரிக்கிறார். நுகர்வோரோட விருப்பங்களை, நுகர்வோரோட தேவைகளை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப பொருள்கள் தயாரிக்கப்படுகிறது. அப்போ உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கக்கூடிய ஒரு தொடர் சங்கிலியாக சந்தையிடுதல் இருக்குது. சந்தையிடுகைங்கிறது மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. மார்க்கெட்டிங் மூலமாக தான் நம்ம புதுசாக என்னென்ன பொருள் வந்திருக்கு, இல்லை பழைய பொருள்கள் ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள்லேயே என்ன மேம்பாடுடைய பொருள்கள் வந்திருக்கு, அந்த பொருள்களோட சிறப்புத்தன்மைகள் என்ன, அந்த பொருள்களோட கூடுதல் பணிகள் என்ன, அந்த பொருள்களோட பயன்பாடு எந்த வகையில் மேம்பட்டது, இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த தெரிஞ்சுக்கிட்டால் அந்த பொருள்களை வாங்கி நாம் பயன்படுத்தி அந்த பொருள்களை பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளோட நேரம் மிச்சப்படுத்தப்படும், நமக்கு கூடுதல் பயன்பாடு கிடைக்கிறது. ஆகவே வாழ்க்கை தரம், மக்களோட வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு சந்தையிடுதல் உதவி புரிகிறது. சந்தையிடுகைங்கிறது நாட்டினுடைய வருமானத்தை உயர்த்துவது. இதன் மூலமாக வருமானம் கிடைக்கிது. அரசாங்கத்துக்கு பொருள்களை விற்பனை செய்கிறதன் மூலமாக, ஜிஎஸ்டி மூலமாக நிறைய வருமானம் கிடைக்குது. அப்போ நாட்டுக்கு வருமானத்தை அதிகரிக்க வழிவகை செய்கிறது. இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு தரக்கூடிய நிறுவனமாக இந்த மார்க்கெட்டிங்கிறது இருக்குது. ஆகவே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை தரும் துறையாக இந்த சந்தையிடுகை துறை இருக்கிறது. சந்தையிடுகைங்கிறது நவீன சாகுபடி உற்பத்திக்கும் வழிவகை செய்கிறது. நவீன சாகுபடி உற்பத்திக்கும் வகை செய்கிறது. அடுத்து பாருங்கள், உபரி பொருள்கள் பற்றாக்குறை பகுதிகளுக்கு எடுத்து சென்று தேவையை நிறைவு செய்கிறது. உபரி பொருள்கள் எந்த பகுதியில் உபரியாக இருக்கோ, எக்ஸஸாக இருக்கோ, அப்போ அந்த பகுதியிலேருந்து பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு எடுத்து சென்று அவங்களோட தேவையை நிறைவு செய்வதற்கு சந்தையிடுகை உதவியாக இருக்கிறது. பொருளாதாரம் மேம்பாடு அடைவதற்கு வழிவகுக்கிறது. சந்தையிடுகைங்கிறது உடைமைகள், அமைப்பு, காலம், நேரம் போன்றவற்றை முறையாக பயன்படுத்தவும் உதவுகிறது. இந்த மார்க்கெட்டிங் மூலமாக நம்ம பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம், நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்துகிறோம். நல்ல பொருள்களை வாங்கி பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளோட உடைமை, நமக்கு சொந்தமான பொருள் அது, அப்போ உடைமை இருக்குது, அந்த பொருள்களோட அமைப்பு, வடிவமைப்பு, அந்த பொருள்களை பயன்படுத்துறதுனால நமக்கு நேரம் மிச்சப்படுத்தப்படுகிறது. ஆகவே சந்தையிடுகை உடைமைகள், அமைப்பு, காலம், நேரம் போன்றவற்றை முறையாக பயன்படுத்த உதவுகிறது. சந்தையிடுகைங்கிறது தேவையற்ற செலவை குறைக்கிறது, இல்லை நீக்குகிறது. தேவையற்ற செலவுகளை நீக்குகிறது அல்லது குறைக்கிறது. கடைசியாக ஒன்று, பண்டங்களின் மதிப்பை உயர்த்துகிறது. உரிமை மாற்றம் மேற்கொண்டு நுகர்வின் காலம் மற்றும் நேரத்திலும் மாற்றம் செய்கிறது. நல்ல தரமான பொருள்களை வாங்கி பயன்படுத்துவதனால நம்மளோட வாழ்க்கை தரம் மேம்பாடு அடைகிறது. அது மட்டும் இல்லை, அந்த பொருட்களோட ஆயுட்காலம் நீண்டு இருப்பதனால, அதனுடைய ஆயுட்காலம் நீண்டு இருக்கிறதுனால, நுகர்வு காலம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு பயன் கிடைக்கிறது. ஆகவே நம்மளோட காலம், நேரம் மிச்சப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி அந்த தனி நிறுவனத்திற்கு, டு த இண்டிவிஜுவல் ஃபோம், அந்த நிறுவனத்திற்கு என்ன நன்மைகள், என்ன முக்கியத்துவம், நிறுவனத்திற்கு என்ன முக்கியத்துவம்னு பார்த்தா, அந்த நிறுவனத்தினுடைய வருமானம் அதிகரிக்க வழி செய்கிறது. அமைப்பின் வருமானத்தை அதிகரிக்க செய்கிறது. அடுத்து பாருங்கள், அமைப்பின் சந்தையிடுகை பிரிவு, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் உற்பத்தி துறை, கொள்முதல் துறை, நிதித்துறை, கணக்குத்துறை, இதே மாதிரி பல துறைகள் இருக்கும். அதில் ஒரு முக்கியமான துறை சந்தையிடுகை பிரிவு, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுதுன்னா, பல தகவல்களை வாடிக்கையாளர்கள்ட்டேருந்து, பொதுமக்கள்கிட்டேருந்து திரட்டி உற்பத்தி துறைக்கு தருகிறது.
பயனுள்ள தகவல்களை தருகிறது. அமைப்பின் சந்தையிடுகை பிரிவு மேலாண்மை உற்பத்தி சார்ந்த அனைத்து தீர்மானங்களையும் மேற்கொள்வதற்கு, தீர்மானங்களை எடுப்பதற்கு, தீர்மானங்களை செய்வதற்கு உதவி செய்கிறது. அப்புறம் பாருங்கள், சந்தையிடுகை மற்றும் புத்தாக்கம் இன்னோவேஷன் ஆகிய இரண்டும் அனைத்து தொழிலுக்கும் அடிப்படை பணியாக இருக்கிறது. புத்தாக்கம் இன்னோவேஷன், இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதன் மூலமாக புதிய புதிய பொருள்கள் மார்க்கெட்டுக்கு கிடைக்கிது, உருவாக்கப்படுகிறது, கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்படுகிறது, மக்களோட தேவைகள் நிறைவு செய்யப்படுகிறது. இறுதியாக தொழில் மேம்பாடு அடைய வழிவகை செய்கிறது, மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. அடுத்த பகுதியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.